5 வயதிலே அறியாத நாளையிலே ஏமா இதுக்கப்புறம் ஏதோ அசிங்கமா பேசாதம்மா. இந்த தேவையில போய் யூடியூப்ல விடுவோம். என் பொண்டாட்டி வீட்டுல அசிங்கமா பொண்டாட்டி எப்ப பாக்கணும் பார்த்துட்டு இதே வேலையா இருக்குல்ல. இவனுக்கு இதே வேலைன்னு கேக்குது போன் பண்ணி. எங்க இப்ப தண்ணி அது இன்னொரு அத்து முறைலாம் திரும்பி வீட்டுல இருக்க மாட்டா. அப்புறம் இதே மாதிரி நீ போய் கூத்தாண்டி தான் நான் லோனுக்காரன் கூட ஓட்டுன்னு சொல்றேன். அனுப்பினார் மறுபடியும் லோன் கொடுத்துட்டே இருப்பாடா. நீ உலகத்துல எங்க நத்தாமல பணக்காரன் காரணம் என்ன? 10 பைசா வட்டியில பணம் வாங்கிக்கிறான். காலையில வட்டிக்கு வந்து வட்டி கேட்பாங்க. அப்படியே என் பொண்டாட்டி தலை சீவி இங்க இருந்து கோட்டையில போகும்போது 10 மணி பூ வாங்கி போவான். அழகா ஜோடிச்சு கொண்டு தின்னமலை உட்கார வச்சுனா ஒரு பையன் அந்த கேட்ட தாண்டி வெளியே வர முடியாது. என் பொண்டாட்டியே வட்டி எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டே இருப்பான். அப்படியே அவனை கொடுக்குறால இவனை கொடுக்குறாலும் அவன் மொத்தத்துல என்ன வந்து கடங்காரம் தொந்தரவு பண்ண மாட்டான். சாமி உன் காலில் உயிர்ந்துக்கு போற இதை எடுத்து யூடியூப்ல விட்டு போற. ஏன்னா கண்ணா இப்ப என்ன சொன்னா நம்ம இந்த சாலா பக்கத்துல எல்லாத்தையும் சிரிக்க வச்சு ஆடுறோம்னா ஆடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான். நானும் வீட்டுல என் பொண்ணாட்டிக்கிட்ட போய் அவன் ஆடுறானோ அப்படின்னு சொன்னேன். மணிபாலா எடுத்து முடியப்பா. எடிட்டிங்ல கட் பண்ணிடுறேன். எடுத்து யூடியூப்ல ஊடி நீ மாட்டு. எடிட்டிங்டா. அப்பா எடிட்டிங். அதனால வேண்டி கட்டி கொடுத்தாங்களே அறுவை தெருவை மங்கை மனம் என்று சொல்லக்கூடிய அறுவை என்றால் அறியாத வயது தெருவிலே மணலை கூத்தி விளையாடக்கூடிய வயது தெருவை மங்கை மணந்தை. இப்ப நான் ததி பருமாய் பாயிருக்கேன். அப்பெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருந்தேன். ஆமா, எனக்கு கல்யாண ஆசை என்பது என்னன்னு தெரியாது. ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஆம்பளை ஆசை என்பது என்னன்னு தெரியாது. இன்னைக்கு நான் ததி பருவத்தில் இருக்கின்றேன். எனக்கு ஆம்பளை ஆசை அதிகமா ஆகிவிட்டது. அந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு கூட்டிருக்காங்க. அப்பா எனக்கு யார் கல்யாணம் செய்தது, இதுக்கு என்ன விளக்கம், என் கைத்துல இருக்கக்கூடிய தாலி யார் கட்டியது அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. நம்ம வீட்டுக்காரர் எங்க இருக்கிறாரு, அவர் என்ன உங்க வீட்டுக்காரர் உனக்கு எங்க இருக்கிறாரு தெரியாது, எங்கதான் போனாரு, என்ன செய்யறாரு, எங்க வீட்டுக்காரர் யாரு அப்படின்னு விளக்கம் தெரியாது. ஆமா, அதனால இருக்க எங்க அப்பா என்ன விரும்பி அத்தட்டும். அப்பா பாக்கணும். அப்பா இருந்தா சீக்கிரம் சொல்லிட்டு வாரு. அப்படி ஆகட்டும். வெளியூர்ல இருந்து ஒரு நாய் வரும். இந்த உள்ளூர் நாய் எல்லாம் அந்த நாயை பார்த்து உள்ளூர் நாய் என் மகளை பார்த்தாயா, என் மகள் எப்பேற்பட்ட பிரகாசம் வந்து விட்டாளா, வந்து விட்டது, வந்தால் வளர்த்து அப்படி ஆகட்டும். மறுபடி சித்தம் எங்க அப்பா மக செந்தாமரை புத்தம் எப்படி இருக்கின்றதோ அழகாக, செந்தாமரை எப்படி இருக்கின்றதோ அத்தனை போல அழகாக இருக்கிறார். போய் பாருமா அப்பா. ஒரு பொண்ணு வந்தா அங்கே லட்சுமி வைப்பாங்க. என்னுடைய பிள்ளை நான் பார்த்து அவளை யாராட்டி சீராட்டி செல்வ செழி போல் வளர்த்துறேன். என் பொண்ணை தூக்கத்துல உனக்கு மனக்கவலை அது அப்ப தூக்கி இருக்கலாம், இப்ப தூக்கலாமா? டேய்,
என்னைக்கா இருந்தாலும் சரிதான். ஒரு தந்தைக்கு ஒரு மகள் வந்தால் என்னைக்கும் பிள்ளை பிள்ளைதான் பாசம். ஆமா. அத மாத்தி சொல்லுவாங்களா? ஏண்டா கம்மியாட்டி? சரி சரி, உன் பொண்ணாது பிள்ளையாடா? உன் பிள்ளையா? என் மகனா? சரி பரவாயில்ல. அம்மா மகளே என் மகள் முகம் இருக்கிறது. எப்படி? எப்பேற்பட்ட முகம். ஆமா ஆமா. செந்தாமரை மலர் பார்த்திருக்கியா? ஆமா. செந்தாமரை மலர் இருக்கிறது. ஒட்டு போல இருக்கும். ஆமா. அது பகலிலே ஆதவனை பார்த்தால் அந்த மலர் எப்படி விரியுமோ. ஆமா. ஆனா இரவில சந்திரனை பார்த்தா மூடிக்கும். ஆமா. ஆனா பகலில் ஆதவனை பார்த்தால் எப்படி அந்த மலர் விரிந்து பிரகாசமாக தெரிகிறதோ. ஆதவன்னா சூரியன். அப்பேற்பட்ட சூரியனை பார்த்தால் இந்த தாமரை பூவாகப்பட்டது வளர்ந்து விடும். அப்பேற்பட்ட அழகுடைய என் மகள் எப்படி பண்ணியது பத்தியா பாதம்? ஈரும் அண்டாமல் ஒரு தூசு தும்பு சாராமல் எதையும் என் மீது இல்லாமல் அதிகமாக பாசம் கொடுத்து வளர்த்தாயே அப்பா, உன் பாதம் போற்றினேன். எவ்வளவு தெளிவா எத்தனையோ நாள் ஆசை எனக்கு. ஆமா ஆமா. என்னத்துக்கு? எங்க அப்பாவுக்கு இவர் வாத்தியார். உங்க அப்பாவுக்கு அவர் வாத்தியார். இவருக்கு பின்னாடிதான் எங்க அப்பா ஆட்டுக்காரு. ஆனா அப்பேற்பட்ட ஆளு கூட ஆடுவேன். எனக்கு மவளா அவர் ஆடுவாருன்னு தெரியாது. ஆமா ஆமா. அப்படி இருந்தாலும் சரி, என் மகள் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஆமா என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அம்மா மகளே தள்ளி வா. அம்மா என் பாதம் அணிந்தபடியால் யாதொரு குறைகளும் இல்லாமல் என் பெருமான் நாராயணன் அருள் வெற்றி இன்ப சுகத்தோடு தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய். அப்பா அம்மா மாபீதி
இன்னைக்கு என்னை கூப்பிட்டு இருக்கிறிய ஆனா நீ கூப்பிட்டதை விட எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு இடத்துல அது சிந்தா எது மாதிரி இருக்கும் இதனால் வரைக்கும் ஒரு நாள் கூட உன் முகமாக வாடி பார்த்தது கிடையாது. அதாவது காம்பறிந்து மலர் எப்படி முகம்பாடி இருக்குமோ அத்தன்மை போல் முகமாடி இருக்கும்படியான காரணம் என்னம்மா? அப்பா என்ன காரணம்? என்ன தாலி தாலி அன்பிகளமாக அறத்தாரி முன்பாக 1000 பிராமணமால் வேதம் ஓதுபடியாகவே என்னை கலக்கி முகமாக அமைத்து என் கைத்துல தொட்டு தாலி கட்டினாரு. தாய் கேட்டிருக்காரு என்னை மாலை தாய் கேட்டு நான் பெண்ணாக பிறந்ததே செடி தாவரை கிங்களா பிறக்க கூடாதா? என்ன மாதிரி பெண்கள் எல்லாம் நல்ல ஒரு ஆடவரை இருந்து நல்ல ஒரு குழந்தைய பெண் இருந்து சந்தோஷமா சௌகரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா அப்பா? உனக்கு என்னமா போற? என் கழுத்துல தொட்டு தாலி கட்டினாரு. இதுவரை என்ன மாதிரி பெண்கள் எல்லாம் தாதி பெண்கள் நிறைய இருக்கின்றார்கள். அவர் கழுத்துல எல்லாம் இந்த மாங்கல்யம் இருக்கு கிடையாது. என் கழுத்துல இருக்குது. மாங்கல்யம் கழுத்துல இருக்க வேணுமானால் கணவன் தேவையே. இந்த தாலி யார் கட்டினது, என் கழுத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ததி பருவமான இன்னைக்கு நான் பருவமான பிறகு எனக்கு ஆம்படி ஆசை அதிகமாயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண போற? கோட்டையில போய் நீ மட்டும் கோட்டையில போய் கள்ள ஊத்தி போனா கள்ள ஊத்தி டோல் கட்டு போனா விளக்கம் தெரியும். கள்ளக்குறிச்சி டோல் கட்டு போய் என்ன பண்ணணும்? கள்ளக்குறிச்சி டோல் கட்டு போனா வியாபாரம் பண்ணலாம். 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் பாட்டி கொண்டு விடுவோம். டாய் மண்டையில மயில உன புடிக்குவான். நல்லதா போச்சு இல்ல. புடிக்கல நீ அந்த பக்கம் 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டானா ஒன்னு உன் பொண்டாட்டியை கொண்டு விடு, இல்ல உன் மகளை கொண்டு விடு. அம்மா நான் நாட்டுல நீ என்ன பண்ண போற?
ஏய் கண்ணா அப்படின்னா பேசி போட்டு தீட்டுறாங்களா? என் மகளாகப்பட்டது முகமாகப்பட்டது வாடிக்கொண்டிருக்கிறது. ஆமாங்க. இதனால் வரையிலும் கணவன் வேண்டும் என்று ஒரு நாள் விடம் கேட்டது கிடையாது. நீங்க கேக்குதா? ஆனால் இன்றைய தினத்தில் கேட்கிறது. அம்மா நான் சும்மா தாங்க அப்பா என்ன கண்காட்டி சொல்லுங்க. எருமாட்டு கோமி எக்கித்துக்கு உதவுமா? டேய் இப்ப வர இருக்கு எந்த கோமிண்ட பூச்சி குத்தாலும் தான் மட்டும் சுக்கல பார்த்த சைசி இங்க வரணும்னு சொல்லிட்டு போறான். டேய், ஊருமா, கண்காட்டி. என்ன பண்றது? டேய் கண்ணா அதனால வேடி. அதனால அதற்கு தக்க யோஜனை ஒண்ணு சொல்லணும். கண்டிப்பா இல்லையா? நான் சொல்லுங்க வேணாம் வேணாம்னு சொல்லிட்டேன். ஆமா. வேற என்ன சொல்றப்ப? நீ வேற ஏதாவது சொல்லியப்பா. பொய்யா போய் வேணும்னா வைக்கலாம். எப்படி கோட்டையில போய் என்னன்னு பண்ணுவோம்? குத்து 10 ரூபா குத்து 10 ரூபா தான். குத்து 10 ரூபா. எப்படியா பெத்தது அது எது பாடி பேர் எடுத்து தேவட அடிச்சா பேர் எடுக்கிறான். ஏய், அம்மா அப்பா அப்படி இதனால் வரையிலும் ஒரு நாள் தினத்திலும் கணவர் வேண்டும் என்று என்னிடம் கேட்டது கிடையாது. நீ கேக்குற ஆனால் இந்த தினத்திலே ததிபெரும் அடைந்து விட்டேன். மற்ற பெண்கள் எல்லாம் கணவரோடு சதியமதியமாக வருகின்றார். இருக்கின்றார். எங்கே சென்றாலும் ஒரு கோவில் குளம் செல்லாலும் சரியே, தேவலோகத்திலும் சரியே, கணவன் மனைவியோடு சதியமதியமாக வருகின்றார். இந்த பூலோகத்தில் பார்க்கும்போது பூலோகத்தில் கணவன் மனைவியும் சதியமாக செல்கின்றார். ஆனால் இந்த தினத்தில் எனக்கு கணவராசை வந்து விட்டது. அப்பா நானும் அவங்கள மாதிரி போக வேணும் அப்பா. அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா இந்த இந்த தாலியை கட்டிய ஆளாரு என்னுடைய கணவர் யாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. கேட்கலாம் அப்படின்னு. அம்மா இந்த தாலி கட்டியவர் யார் என்று கேட்கிறாயா? யாருப்பா? இவர் ராஜாக்கல்லே நடுபிறந்த அழகில் சிறந்த 32 அழகலட்சணம் பொருந்திய அர்ஜுன பெருமான் உனக்கு வீட்டுக்காரர் அவர் தான் தாலி கட்டுறது. அவர் தான் எனக்கு வீட்டுக்காரர். ஆமா. அப்படி ஆனா அவர் இப்ப எங்க இருப்பாரு? அவர் எங்க போன பாக்கணும். சீக்கிரம்டா தாங்க முடியல என்னால. கணவன் ஆசை தாங்க முடியவில்லை. இதற்கு தக்க யோஜனை செய்ய வேண்டும். ஆமாங்க. இங்கிருந்து ஒரு ஐடியா பண்ணுங்க. என்ன பண்ணும்? உங்க பொண்ணுக்கு கணவன் ஆசை வந்து விட்டு சரி, இனி நம்ம மறைக்க கூடாது. அதனால போன் நம்பர் எடுத்து யூடியூப் உள்ள விடு. போன் நம்பர் எடுத்து யூடியூப் ஏற்கனவே சொன்னா மணிபாலன் தெரு கூத்துன்னு போட்டா சாமி கம்னா சாமி. அதனால வேண்டி இந்த தாலி கட்டினாரு. அப்பா என்னை மாலையிட்ட நாள் முதல் பார்த்தது கிடையாது. இவர் எங்கதான் இருப்பாரு என்னன்றது எனக்கு எப்படிப்பா தெரிவது? அப்பேற்பட்ட அழகில் சிறந்த அர்ஜுனை பார்க்க வேண்டும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேக்குறேன். ஆமாப்பா. அம்மா பாட்டு பாட மாட்டா தூங்கி நினைக்கிறேன். அம்மா அம்மா அப்பா தினந்தோறும் அரணே அரணே என்று அழுவதை விட சிவனே சிவனே என்று சிவ பூஜை செய்தால் அப்படி செய்தால் அம்மா கட்டாயம் வருவார். ஏன் கேக்குறியா? என்ன காரணம் கேக்குறியா? அந்த அர்ஜுனனோ சிவனுடைய அம்சத்தில் பிறந்தவர். அதனால அப்பேற்பட்ட அந்த அம்சத்தில் பிறந்தபடியால் சிவ பூஜை செய்தால் கட்டாயம் வருவார். நீ ஒரு புறமா இரு, நான் உன கூப்பிடுறேன். ஒரு புறமா இரு, ஒரு புறமா இரு. அம்மா கண்ணா என் மகள் மனமாகப்பட்டது வாடிக்கொண்டிருக்கிறது. இதை எப்படியாவது இவர் ராஜாக்கள் இருக்கும்படியான மூத்தோராக இருக்கும்படியான தர்மராஜாவுக்கு இந்த நிருமத்தை அனுப்ப வேண்டும். அவர் உரைத்தால் தான் கட்டாயம் அர்ஜுனன் வருவார். ஏன்னா இவர் ராஜாக்களிலே 5 தலை நாகம் போல இவர் ராஜாக்கள். நடுதலை என்ன எதை செய்கின்றதோ அந்த 5 தலையும் அதை கட்டாயம் செய்யும். அதனால நிருமம் எழுதி உபலாயப்பட்டணம் அனுப்ப வேண்டும். அனுப்பிட்டான். என்ன அனுப்பிட்டேன்? டீக்கோ சாக்கோ பூக்கோ
டீ கோட் ஆக போகாம எங்க படிச்ச இந்த படிப்பு? என்ன அமெரிக்கா போய் படிச்சோம். ஏன் அங்கெல்லாம் இந்த படிப்பு கிடையாது? இல்ல டாக்டர் படிப்பு விட பெரிய படிப்பு என் படிப்பு. என்ன படிப்பு? அதான் டீ கோட்டாக போகோ. என்னடா புதுசா சொல்ற ஐயா? புதுசா வருது என் வாயில இருந்து புதுசா சொல்றேன். அதனால எழுதுனா அதாவது மேகலோகத்தில் இருந்து மேகராஜன் எழுதும்படியான நிர்மம் என்னவென்றால் என் மகளாக இருக்கும்படியான தன்னுடைய கணவர் ஓடி வந்து இன்ப சுகத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் கொடுக்க வேண்டுமானால் கொடுத்தால் இன்ப சுகம் கொடுக்க வேண்டும். இல்லைன்னா மனக்கவலையோடு என் மகள் மடிந்து விடுவேன் என்று உரைக்கின்றார். அதனால இந்த நிர்மத்தை வாயு பகவான் மூலமாக அனுப்பி கட்டாயம் உபராய மற்றும் அனுப்பிவிடு. மேகராஜன் படிச்சுக்கிட்டானே. அப்படி நான் பூஜை செய்யும் போது ஆண்களுக்கு அது சொல்லுப்பா. அது எங்களுக்கு நாங்க எழுதி தெரியாது. உட்காருங்க. அப்படி இது பண்ண போகட்டும். இது என்ன போஸ்ட்? இதா படி படிடா. இல்லையா கிட்ட இருந்தா படி தெரியாது. ஐயோ 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 எனக்கு படி தெரியாது ஐயா. நம்ம மருமகனுக்கு ஏதாவது ஆகி போச்சோ அப்படின்னு பார்த்தா படி தெரியாது. ஐயோ அம்மா கத்துவோம். பாட்டு தெரியுமாடா? நான் பாடுவோம். சூரியன் நல்லா ஊர்ல ஏண்டவன் இந்த நிர்மம் என்னன்னு வந்து பாடுறா. கண்ணா மகாஸ்ரீ மகாகாரம் பொருந்திய அதாவது உபலாயப்பட்டனில் இருந்து ஐவர் ராஜாக்கள் மனைவியாக இருக்கும்படியான பத்தினி பாஞ்சாலி எழுதும்படியான நிர்மம் என்னவென்றால் கங்கா கௌரி பூஜை மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் என்று மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் என்று 8 ஓரவத்திமார்களும் அதை 7 பாஞ்சாலி செத்தா 8 இந்த 8 ஓரவத்திமார்களும் வர இருக்கு கும்பலாக சேர்ந்து கங்கா கபரி பூஜை செய்ய வேண்டும். அனைவரும் வர வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது தக்க யோஜனை தக்க சமயம். இந்த நிரமத்தை அங்க உபலாயப்பட்ட நம்ம எழுதி நிரமத்தை அங்க அனுப்பு. இது அங்க போகட்டும். அது நிற்பாங்க. அப்படித்தான் விடு. கம்ப்ளீட் பொறுத்தது வாரம் கடைசி வரைக்கும் இப்படியே தான் போற. நீ ஓப்பனும் போ. சரி, அதனால வேண்டி இந்த நிர்மமாகப்பட்டதை உபலாயம் செல்ல வேண்டுமா? அந்த நிர்மம் உபலாயப்பட்ட அனுப்பு. அதுக்கு முன்பாக என் மகள் சிவபூஜை செய்ய வேண்டும். ஆமா, அதனால இங்க வந்து தகவல் பலகை எழுத வேண்டும். அதுல என்ன எழுதுன்னு கேக்குறியா? 5 வயதிற்கு கொள்ளாகும். சின்ன பசங்களா? ஆமா. பூஜைக்கு வரலாம். ஆமா. 60 வயதிற்கு மேலாகும். இதற்கு இடைப்பட்டவர் யாரார் வந்தால் மத்தியில நாசி வேலை பேசல மாதிரி மைனர் இதற்கு இடையில் இதற்கு இடையில் யாராவது வந்தால் கண்ணா அப்பேற்பட்ட யார் ஆடவர்கள் வந்த போதும் சரி 1000 சவுக்கடி வழங்கப்படும். எழுதி விட்டு என்ன பண்ண நான் எங்க ஊர்ல எம்மாத்திரம் எழுதி ஒட்டிக்கிறோம். எலெக்ஷன்ல போஸ்ட் ஒட்டிட்டு சார். எலெக்ஷன்ல போஸ்ட் அடி கூடாது. ஒட்டி விட்டாயா? நீ உள்ள வர மாத்தற. அப்பா இப்ப என்ன செய்யணும்? அம்மா மகளே, அது இருக்கிறது பார். இந்த மாளிகையில இருந்து உனக்கு கங்கா அதாவது சிவபூஜை செய்வதற்காக இதோ இருக்கிற தகவல் பலகை எழுதி விட்டு விட்டேன். உனக்கு சிவபூஜைக்கு தேவையான பொருட்களை கொடுக்கின்றேன். ஒரு மண்டலம் 48 நாள் சிவனை குறித்து சிவனே என்று நான் பூஜை செய்கிறார். என் பதியாகி மன்னவர் என்னுடைய அரண்மனைக்கு வருவார். அப்பேற்பட்ட பூஜையில் அந்த 48 நாள் முடிவதற்குள் ஒரு நாழிகை எத்தனை நிமிஷம்? 24 நிமிஷம். ஒரு வினாடி. ஆமா, 24 நிமிஷம் ஒரு நாழிகைனா அந்த 24 நிமிஷத்துக்குள்ள உன் கணவர் வந்துட்டாலும் அவன் கணவரோடு இன்ப சுகத்தில் ஈடுபடக்கூடாது. ஏன்? அதாவது சிவனுக்கு செய்ய முடியாத பூஜை அது பூஜை. அந்த பூஜை ஆமா பங்கம் விளைவித்த மாதிரி ஆகிடும். அதனால இந்த 48 நாள் முடிந்த பிறகு கணவரோடு இன்ப சுகத்தில் ஈடுபடலாம். அதனால
மாங்குயிலே நான் பாருன்னா என் கூடயே வரேன் கேள்வி இங்க வாயிட்டா பூச்சிக்கு அவ்வா அவ்வா ஐயோ ஐயோ என்னடா அம்பு பூச்சி விளக்குச்சப்பா சரி போ நீ எடுத்து போ அது தேவையில்லை அம்மா மின்னாளி அதனால வேண்டி என்ன செய்யலாம் அம்மா மின்னாளி செய்யறியா பூஜைக்கு தேவையான சாமான எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிருக்கா எங்க ஒரு போட்டா இல்ல போட்டுடாடா சிவனுக்கு போட்டு. பூஜை வைக்க மாட்டேன் சிவபூஜைக்கு செய்வதா டேய், எடுத்துட்டு வா பூஜை வச்சாச்சு மணி தாமல் தட்டி எல்லாம் எடுத்துட்டு வா. இரியா கல்பத்தை உடைக்கணும் தேங்காய் ஏத்தணும் கல்லு கொடுத்து உடைக்கணுமா ஒரு 120 ரூபா தச்சு எங்க இருக்காரு நாட்டாரா குடுதாச்சி உள்ள குடுதாச்சி பாரு உள்ள குடுதாச்சி பாருப்பா அப்படியேப்பா அரகரா ஓம் நமச்சிவாயா ஏய், இப்ப நான் பூஜை செய்வேன். ஆமா. பூஜை செய்யும் போது நீ மணி ஆட்டணும். நீ வர எத்தனை பேருக்கு காட்டிக்கிறேன் ஏய் எத்தனை பேத்து இந்த காட்டி கோயில்லடா சிவன் பூஜை அந்த பூஜை எனக்கு தெரியும் போட நமச்சிவாயா கல்பனையாத்த வச்சுக்க. ஐயோ இந்த காசை மட்டும் கட்டாக்குறாங்க அந்த கம்பெனில இருந்து இந்த கம்பெனி வரைக்கும் எடுத்து வச்சா விட மாட்டானுக்கா என்னடா பாரு அக்கா வச்சுக்கிட்டு வர சரியில்லை சொன்னா கம்யூனிட்டி என்னடா, அது விட்டு? ஓம் நமச்சிவாயா இன்னும் ஒரு 100 ரூபாய் கட்ட போதும் ஏய், மணி ஆட்டு. என்ன பின்ன எவ்வளோடா இப்படி ஆட்டுற அழகா யாரு சிவனுக்கு இப்படி ஆட்டு. என்ன அக்கா, எனக்கு தெரியாது என்னடா? இப்ப இது எவ்வளவு இருக்கும் 1 கிலோ 2 கிலோ இருக்குமா 1 கிலோ. இப்ப ஊர்ல திருவிழா நடக்குது ஆமா. முத கோயில்ல சாமி தூக்குவாங்க முத தெருல தூக்கணும்னா பூஜை என்ன பண்ணுவாங்க சாமி ஊர் மேல போகுது முதல்ல வந்துக்குது அப்படின்னு ரெண்டாவது தெரு போவோம் போகும்போது. போய் வச்சா வீடியோ கிளம்பி எல்லாத்தையும் குறைஞ்சினே வருது வீடியோ கிளம்பி சாமி வரும் கோயிலுக்கிட்ட ஆஹா. இந்த டேய், டேய், என்னடா பண்றப்பா? ஏய், என்ன பண்ணிக்கிற மணியோட ஆட்டுகள் மணி மணியோட ஆட்டுங்கிறோம் போடா அப்படி. சரி போனா போடா பூஜை குத்தமாயிடும். என்ன பண்ணுப்பா உண்மையாலே குத்தமாயிட்டா. அழகா பயபக்தியோட ஆட்டுறா. பயபக்தியோடு மணி ஆகிட்டு இந்த பூஜைக்கு பின்னால ஆண்கள் யாரும் இந்த இடத்துல வராம பாரா உஜாரோட காவல்ல இருக்க வேணும். அப்ப நான் ஆம்பளையாச்சு நீ இருக்கல, நீ ஆம்பளை ஆட்டம் தள்ளியா ஆம்பளைய பொட்டு நான் ஆம்பளைங்கிறா. பொட்டையா இவரு மண்டை எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னுடைய வீர வைராக்கியம் வந்து இல்லவா கொல்லவா எவனாலும் முடியாது போய் போ நீ சொல்றீங்க போய் போ ஐநாங்க அவன் ஆம்பளை அவன் அவன் தான் கட்டி போயா அதனாலதான் அவனை வச்சிருக்கிறான். அவனே பாரு என்ன பண்ண நான் பூஜை புரியுறேன். நீ மட்டும் பூஜை பண்ணா நான் மட்டும் மாட்டேன் நான் எப்படி ஆட்டினாதான் நான் உனக்கு சத்தம் வருதா இல்லையா எப்படி ஆட்டினாலும் ஒரு அடக்க உடக்கம் பயபக்தி இல்லையா? நான் இது மாதிரி தான் ஆட்டுவேன் வேணும்னா இஷ்டம் வந்தா வச்சுக்கலாம் டைம் பண்ணு போ எங்க போற? 2 லட்சம் பணத்தை போடா வெளியே. என்னடா என்னடா 2 லட்சம் பணத்தை கொடு. ஐடாடா என்ன கங்கற பண்றா எங்க பணம் 4 லட்சம். ஏய், என் வீட்டு காசு ஆ. சும்மா கிடையாது ஆ. 2,50,000 கட்டிட்டு நீ கிளம்பி போடா கிளம்பி. ஏய்,
என் வீட்டு காசுரா கம்மியாட்டி 2,50,000 அந்த 2,50,000 கட்டிட்டு நீ கிளம்பி போ. ஏ உங்க காட்சி எங்க புள்ள போடா எங்கேயும் போகல அதான் எங்க உங்க காட்சி எங்கேயும் போகல அதான் இப்ப கொஞ்சம் ஒரு அர்ஜென்ட்ல சொல்லு. ₹1 கிடையாது என் வீட்டு நிலத்தை வித்து கொடுத்துக்க நான் கம்மியாட்டி 2,50,000 ஏய் நீ நெல்த்து வித்து கொடுத்த சரி. காலையில என் பொண்டாட்டி வித்தா தரணும் போடா. பணம் எப்படி ஒரு வீட்டுக்கு போட்டா ஏ என்ன பின்ன காக்கா கையில தான் கட்டி அனுப்புறோம் போடா. காக்கா கையில கட்டினவட கணக்கு பண்ணுறேன். சரி போ இப்படி அழகா பயபக்தியா முட்டி போட்டு அழகா முட்டி போட்டு அழகா பயபக்தியா சிவனை பாரு பாரு பழக்கலாம் எனக்கு இல்ல. இந்த அக்கா முட்டி போடுவா இல்லையாக்கா? அந்த அக்கா போடும். போடும் உனக்கு தெரியாது. அப்ப நின்னுகிட்டு தான் சரி அப்புறம் பண்ணலாம். நின்னுகிட்டு தான் போட்டு முடியா? ஆமாமா. சரி. இப்படியாக மின்னலையாகப்பட்டது சிவன் பூஜை செய்து கொண்டு இருக்க இதை கண்டு ஆனால் அழகமனாகப்பட்டவர் தன் மனைவியாக இருக்கிற மின்னலோனுக்கு இன்ப சுக வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று ஆனால் அழகமனான அர்ஜுன பெருமான் தற்பராகிறார். அன்னவரால் மற்ற விளக்கம் போய் பா